ஹாஸ்பிட்டலுக்கு போறது கிளம்பி நிற்காலோ. பொண்ணுத்தர இல்லாம எங்கேயும் போக மாட்டாள. எங்க போறான்னு தெரியலையே. என்ன எங்க போறிய? தம்பி பார்க்க போறோம். தம்பி பார்க்க போறீங்களா? உங்க அப்பனங்க? எங்க அப்பா இப்ப வந்துரும். வந்தன நாங்க கார்ல போறோம். கார்ல போறீங்களா? உங்க அப்பனு வரக்கானு? இப்ப வந்துருமா. எங்க அப்பா தம்பி பார்க்கறோம்ல. இப்ப வந்துருவாங்களா? நாங்க எல்லாம் கார்ல போய் தம்பி பார்க்க போறோம். ஓ, ஸ்கேன் பண்ண போறீங்களா? ஆமா. அத ஆஸ்பத்திரிக்கு போறோம். அப்பா இப்ப வந்துருவாங்களே. நாங்க அப்பா அம்மா எல்லாம் போறோம். சரி சரி சரி, போயிட்டாங்க. என்ன? ஐயோ, அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் வேற டைம் முடிஞ்சு போச்சே. இவங்களை இன்னும் காணுமே. யாராயிட்டே போதே உங்க அப்பா காணும். இப்ப வந்துருவாங்கல்ல. ஐயோ, இன்னைக்கு ஸ்கேன் பண்ண முடியலனா நாளை கழிச்சு தான் பண்ண முடியும். ஐயோ, என்ன பண்ண? சரி, நம்ம வேணா கிளம்புவோமா? எங்க அப்பா வந்துருவாங்களே. உங்க அப்பா இப்போ வந்துருவானே? ஆமா, நான் அப்பா அம்மா நாங்க கார்ல போறோமே. சந்தோஷத்தை பாரு பிள்ளைக்கு. பாப்பா, அம்மா, நம்ம ஆட்டோ பிடிச்சு போவோம். அப்பா வந்தா ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிடு. பாட்டி, என்னம்மா? நாங்க ஆட்டோல போறோமா? அப்பா வந்து சொல்லணுமா? அப்பா இல்லாம எதுக்கு? அப்பா இப்போ வந்துருவான். அப்பா வந்து போங்க. ஒரு சத்தம்லாம் போடுவான். அவன் கிணத்தடிக்கே தனியா விட மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. ஆஸ்பத்திரிக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லுமா. ஆஸ்பத்திரிக்கு நேரம் ஆகுதா? அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சானே? ஃபோன் எடுக்கலன்னு சொல்லு. ஃபோன் எடுக்கலையா? அதான் நாங்க ஆட்டோல போறோம். வீட்ல வேற யாருமே இல்லையே. விக்கி வேற காணோம். விக்கி அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சில? விக்கி அப்பா டூட்டில இருக்காங்கன்னு சொல்லு. விக்கி அப்பா டூட்டில இருக்காங்களா? அப்படியா? தனியா அவன் இங்கே அனுப்ப மாட்டானே. நேர மாச கறி எங்க தனியா அனுப்ப? வீட்ல வேற அழுகானி ஒருத்தையும் இல்லையே. சரி பாப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லு. நாங்க போயிட்டு வரோம். மனசே சரியில்லையே. இப்போ கிளம்புற நேரத்துல வேண்டான்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. என்ன பண்ண? பாட்டி வேணா வரட்டா? பரவாயில்ல, வேண்டான்னு சொல்லுமா. ஆட்டோ தானே, பிடிச்சி போயிடலான்னு சொல்லு. மறுபடியும் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க பாப்போம். சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுமா. தனியா எப்படி அனுப்ப? நாளைக்கு போக முடியாதா? இன்னையோட 8வது மாசம் முடியுதுன்னு சொல்லுமா. 9 பிறந்துட்டோம். சரி, வேற நம்ம அத்தைமாருக்கு ஃபோன் அடிச்சிலா? தமிழத்தைக்கு வைத்த வழியா, அதான் வரலன்னு சொல்லுமா. தமிழத்தைக்கு வைத்த வழியா? சரி, நம்ம கிளம்பலாம். வா பாப்பா. ஐயோ, புள்ளைய கூட்டிட்டு தனியா போறாளே. நேர மாசம் அவன் இப்ப விட மாட்டானே. அவன் முத்தத்துக்கே விட மாட்டான். ஆசத்துக்கு போய்கிட்டு இருக்காளே. அம்மா, எப்படி ஏறி இறங்குவா? என்ன பண்ண? வீட்டுல ஒருத்தரும் இல்லையே. ஏமா கையில என்னத்த எந்த பதட்டமா இருக்கீங்க? அவ தேன்மொழி ஒத்தையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காமா. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, புள்ளைய கூட்டிட்டு ஒத்தையில போய்கிட்டு இருக்கா. அவன் பொண்ணு தெரியுங்க. ஏமா, அவன் தான் எப்பவுமே கூட்டிட்டு போவான். கிளம்பி இருங்கன்னு சொல்லியிருக்கான் போலுக்கு. ஆனா அவனை காணல. அதவன் நேரம் ஆயிட்டு போய்கிட்டு இருக்கா பாத்துக்க. பொண்ணு தர சொன்ன டயத்துக்கு வந்துருவானே. இருங்கத்த, நான் கால் பண்ணி பாக்குறேன். பாருமா. என்ன சுவிட்ச் ஆஃப்ல வருது? என்னம்மா, என்னாச்சுடி? இல்லத்த, பொண்ணு தர ஆபீஸ் ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இருங்க, நான் ஆபீஸ் லேண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். சீக்கிரம் கேளுமா. ஹலோ. நான் தான் கையில் பேசுறேன். பொண்ணு தர சார் அங்க நிக்காரா? லீவா? லீவுக்காக பேசிட்டு இருக்காரா? அதான் லீவு சாட்சி ஆயிட்ட. அப்படின்னா கிஷோர் 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 வேண்டது வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷத்துல நான் வரேன். அத்தை, அவன் ஆஃபீஸ் ரூம்ல தான் இருக்கானா? உள்ள ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்கானா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதே, நான் போயிட்டு வரேன். ஏமா, என்னாச்சுதே? கிஷோரை பத்தி சொல்ல வேண்டாம். இல்லத்த, நான் போயிட்டு வரேன். ஏமா, அவ ஒத்தையில போறாள. நான் ஒரு கான்ஸ்டபிளுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ போயிடுவாங்க கூட. அப்படியா? சரிம்மா சரிம்மா, நல்ல நேரம் வீட்டுக்கு வந்தேன். நான் ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன். இப்போ எனக்கு அது தேவைப்படாதே. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பயப்படாதீங்க, நான் ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிட்டேன். நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. சரிம்மா தங்க, நீ போ. பாவம், வயசான காலத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க என்னத்த. நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அவளை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாலா வச்சுட்டாலான்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். சரிம்மா சரிம்மா. நல்ல நேரம் வந்தா, இல்லைன்னா அப்பா. புல்லட்ல இருந்து எங்க தானே வருவாங்க. அதான் அப்பா வண்டிக்காக காத்துட்டு இருக்கேன். அப்பா வராங்களான்னு பாரு.
இந்த பாதையா தான் வரணும். அப்ப வரங்கன்னு பாருமா. சரிம்மா. அம்மா, நம்ம ஆட்டோல போறோம். அப்பா வந்தா கார்ல போவோம். அப்பா வரலன்னா நம்ம ஆட்டோல போவோம். சரிம்மா. ஆட்டோல போறேன். அம்மா, நம்ம தம்பி பார்க்க போறோமா? ஆமா. அப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு கிடந்தாரு. ஆனா அப்பாவை காணுமே. புள்ளனிட்டு கிடந்தாங்க. ஆளையே காணுமே. ஆபீஸ் ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. இன்னைக்கு ஸ்கேன் எடுத்தாகணுமே. சரி, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். அப்பாவை அந்த பாதி அங்க வர சொல்லிடுவோம். அப்பா வரட்டுமா? அப்பா வந்தால போவோமா? அப்பதான் ஜாலியா இருக்குமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா உங்க அப்பாவை காணுமே. அம்மாக்கு வேற நிக்கவே முடியல. நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிருமா? சரிம்மா. அங்க ஒரு ஆட்டோ வருது பாரு, அதை நிப்பாட்டி. பாவம், நைட் எல்லாம் பிள்ளைய பார்க்க போறேன்னு காத்துட்டு இருந்தாங்க. இன்னும் காணுமே. சரி, ஆஸ்பத்திரியில போய் வெயிட் பண்ணலாம். என்ன டோக்கன் போயிடும். பாப்பா, அந்த ஆட்டோ நிப்பாட்டுமா? சரி, ஆட்டோ ஆட்டோ தங்கத்துக்கு சந்தோஷத்தை பாரு. ஆட்டோல போறதுக்கு சாணிக்கு நான் இழுத்தடிச்ச மாதிரி இருக்குது. ஐயா, அவன் வேற கிளம்பிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒன்று வேற சுத்தம் பண்ணி அங்கே வச்சிருப்பாரு. மீட்டிங்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்காக இப்படி காக்க வைக்கணும்? பிள்ளைய அவளும் போல காத்துக்கிட்டு இருப்பாங்களே. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க நினைச்சு போயிட்டேன்னா ஐயோ எப்படி தனியா போவா? என்ன பண்ண எனக்கு சுத்தமா பண்ணிட்டு தனியா போவாங்க. பாவம், கிளம்பி நின்றுப்பா. பிள்ளைய அவளும் கிளம்பி நின்றுப்பாங்க. ஆசையா இருந்து என் பிள்ளைய பார்க்கணும்னு, ஸ்கேன்ல என் பிள்ளைய பார்க்கணும்னு எவ்வளவு ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு ஆசையா இருந்தேன். மாடா உழைச்சிடடா. கடைசியில் என் தலைக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு இப்படி என்ன இழுத்தடிக்கீங்களடா? இல்ல, இன்னும் 10 நிமிஷம் பார்க்கணும். இல்ல, நீங்க எது கிளம்பிட வேண்டியதான். என்ன பரவாயில்ல. கைது பண்ணுவீங்க அப்படித்தானே? எப்படி எனக்கு ஜெயிக்கணும்னு தெரியும். ஐயோ, கிளம்பி போயிருப்பானோ? கான்டெக்ட் பண்ண முடியல. யாரையுமே கான்டெக்ட் பண்ண முடியல. ரகசிய மீட்டிங் சொல்லிட்டு இப்படி நான் வந்து வசமா மாட்டி விட்டுட்டானுங்களே. ராத்திரி என் பிள்ளை ஆசையா கேட்டா, அப்பா கார்ல கூட்டு போவீங்களாப்பான்னு. பிள்ளை கார்ல போகணும்னு ஆசையா இருந்திருக்கும். காருன்னு ஆசைப்பட்டாலே கார்ல கூட்டு போறேன்னு வாக்கெல்லாம் கொடுத்தேன்னு என் பிள்ளை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன் பக்கத்துல அடங்கி போடுங்க. டூட்டி முடியதுக்குள்ள போதும் ஆயிரும் போலுக்கு. இப்போதான் டூட்டிக்கு வந்தேன். எப்போ வீட்டுக்கு போகணும்னு இருக்குது. எப்போ டூட்டி முடிஞ்சு எப்போ வீட்டுக்கு போவேன். செம்பல்லியக்கம் மீனா குட்டி ரோகிணியை பார்க்க போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான். ஐ சேரஜத்தான், என்ன ஸ்டேஷன் பக்கம் என்ன வெளியில டூட்டி போட்டாச்சு போலுக்கு. இக்கியத்தமா இந்த டூட்டி கொடுத்தாங்க. இது ஒண்ணுதான் ஈஸி. உள்ள வேண்டாம் அப்படியே நீங்க வெளியிலேயே பாருங்க. நான் அதான் பாத்துட்டு இருக்கேன். அதானே பொத்தி பாப்பானுங்களே. அதிர்ஷ்டக்காரன்டா நீ. ஆமா, வேலை பார்க்க இடத்துல கூட நோகாம வேலை பார்க்க வச்சிருக்கானுங்க. ஆமா, இத நின்னு பாருங்க தெரியும். ஆமாடா, ரொம்ப பெரிய வேலைதான். காஷ்மீர்ல துப்பாக்கி பிடிச்சவனுக்கு இங்க ரொம்ப கஷ்டம். அங்கேயும் தான் ஹெல்ப் பண்ண காலி இருந்துச்சு இல்ல. நீ இருக்க பாரு. சரிதான், இங்க இந்த பக்கம் அது ஏன் கேட்க வசமா என்ன மாட்டி விட்டுருக்கானுங்க. என்ன எங்க மாட்டி விட்டுருக்காங்க? என்ன வசமா வேலைக்குன்னே மாட்டி விட்ட மாதிரி இருக்குதா? எங்க என்னாச்சு? டெல்லியில இருந்துச்சா தாக்குதல்? அது மறு தாக்குதல் பண்ணணுமா? அதுக்கு என்கவுண்டருக்கு என்ன அனுப்புறாங்க? மேலெடுத்து உத்தரவு. என்னாலைக்கு இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. போன எப்படி உசுரோட வருவேன்? என்ன சொல்ற? உனது சீடிங் மட்டும் மாத்திட்டாங்கல்ல. அதான் மிலிட்டரியில கமாண்டரா இருந்திருக்கீங்கல்ல, இந்த ஆபரேஷன் முடிங்கன்னு சொல்லி ஃபைல் அனுப்பியிருக்காங்க. கூட 7 பேர் வராங்களாம். அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் எடுக்க வந்தேன்.
இந்த ஸ்டேஷன்ல யார் இருக்கா? மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. இவங்க தான் அதை கூட்டிட்டு போகணும். இல்ல, என் லிஸ்ட் வந்திருக்குது, அதை கணக்கெடுக்க தான் வந்தேன். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? அது 2வது தாக்குதல் அப்படிங்கும் போது பயங்கரமா இருக்குமே. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. முடியாதுன்னு சொன்னாலும் கோலத்தனமாயிரும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்பதான் காதலே கல்யாணம்னு போய்கிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு இது? வேணும்னு சொல்ல வேண்டியதானே. நான் இப்படி சொல்லிடக்கூடாதுதான் என்ன தலைமைக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்க. கேட்டே நான் தான் என் தலைமையில தான் போகுதான். வந்து 2 நாள் ட்ரைனிங் எடுங்க அப்படிங்கானுங்க. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. அதை லிஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா? அது தாமோரன், முரளி, ராபிசன், கண்ணன், மாரி, பொண்ணு பேர் கொடுத்துருக்கா. அத்தான் பேரா? அவன் லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கான். வேற எப்படி இதெல்லாம் நடக்கும்? அவன் 3 மாசம் லீவ் அப்ளை பண்ணிருக்கானே. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் மறந்துட்டேன். என்ன? அந்த கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த லீவை கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஆமா, இப்போ காலையில ஸ்டேஷனுக்கு வந்தாதான் முக்கியமான ரகசிய மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. போன கூட அடிச்சு சுவிச் ஆஃப்னு வருது. இன்னைக்கு அவளுக்கு செக்கப். ஆஸ்பத்திரிக்குள்ள கூட்டு போறேன்னு சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ரகசிய மீட்டிங் சொல்லி தான் அங்கதான் போயிருக்காரு. என்னடா நடக்குதுங்க? அவன் பொண்டாட்டி நரமாசமா இருக்கா. என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க எல்லாரும்? இன்னும் அவன் லீவ் அப்ளை பண்ணிருக்கான். எப்படி கேன்சல் ஆக முடியும்? நான் தான் செலக்ஷன் பண்ணனே. அத்தா, லீவ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் செலக்ஷன் பண்ணது கிஷோர். கிஷோரா? ஆமா, கிஷோர் தான் மேலத்து உத்தரவு என்னால எதுவும் பண்ண முடியலன்னு மறுபடியும் கேன்சல் பண்ணி விட்டுருக்கான் லீவ. அவன் மனசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இது வேலைக்குன்னே கேன்சல் பண்ண மாட்டேன் இல்லையா? அவன் பழி வாங்கறதுக்கு பண்ண மாதிரிலாம் இருக்குது. ஆமாத்தா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. துணை கலெக்டர் கையெழுத்து போடல, ஆனா இவன் கையெழுத்து போட்டிருக்கான். கையெழுத்து போடல, துணை கலெக்டர் கையெழுத்து போடல, இவன் மெயின் கையெழுத்து போட்டிருக்கான். அப்படின்னா லீவை கேன்சல் பண்ணிட்டு வேலைக்குன்னு இந்த ஆபரேஷன்ல பொண்ணு சேர்த்திருக்காங்க. அப்போ கிஷோருக்கு தெரியாம இருக்காது. கிஷோருக்கு கண்டிப்பா எல்லா இன்ஃபார்மும் போயிருக்கும். அவன் தான் ஆளை செலக்ஷன் பண்ணிருப்பான். அதுல உங்க 2க்கும் சேர்த்தது கிஷோர் தான். ஏன் ஊட்டியா சொல்றேன்னா, இந்த கேஸ் ஆல்ரெடி போன வாரமே வந்தது. இது கிஷோர் கிட்ட தான் இந்த ஃபைல் இருந்தது, நான் பார்த்தேன். அப்ப கூட நான் அவன் கேட்டேன், இது யாரெல்லாம் அனுப்ப போறேன்னு. அது இனிமேதான் ஆள் செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அவன் தெரியாம ஒரு வார்த்தை விட்டான். நான் யாரை சூஸ் பண்ணிருந்தானோ அவங்க தான் அனுப்பி வைப்பேன்னு. நான் கிட்டது கூட என்ன சேர்த்துறாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவன் தான் சேர்த்திருக்கான். இன்னொன்னு, மேலிடத்துல இருந்து டைரக்டா வந்ததுன்னா அது அவனுக்கு தான் வரும். சென்னையில இருந்து ஒரு டீம் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டாங்க. நீங்க 2வது டீம். நீங்களும் தோத்தாதான் அடுத்த டீம் அனுப்புவாங்க. ஆனா போற டீம் அந்த அளவுக்கு எந்த ட்ரைனிங் எடுத்தவங்க இல்ல. அவங்க வச்சு சும்மா சாம்பிள் பார்க்க தான் அனுப்புறாங்க. ஆக மொத்தம் அங்க போற யாரும் வர போறதா எனக்கும் தெரியல. 2வது பேஜ் நீங்க ஃபுல்லா பர்ஃபெக்டா மிலிட்டரியில இருந்து ட்ரைனிங் எடுத்தவங்க. நல்லா பாருங்க, தாமோதரன் மிலிட்டரியில் ஆல்ரெடி இருந்தவர். முரளியும் மிலிட்டரியில இருந்தவர். நீங்க மிலிட்டரி மேனு, ஒன்னுத்துல தான் மிலிட்டரி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 6 பேர் மிலிட்டரி. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எஸ்ஏ. அது சும்மா சாம்பிளுக்கு போடணும்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க போற டீம் கண்டிப்பா வெற்றி அடைங்கிறது மேலிடத்துல ஒரு கணிப்பா இருக்கலாம். எங்களை போட்டது ஓகே, பொண்ணு தரையா அவதான் லீவ் அப்ளை பண்ணிருக்கானே, ஒய்ஃபுக்கு டெலிவரின்னு. அத்தா ஏற்கனவே லீவ் கிடைக்காததுக்காக தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்துருந்தாரு. அப்படின்னா கண்டிப்பா லீவு கிடைக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்காங்கன்னா வேலைக்குனே பொண்ணு தரத்தனை மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, இப்ப பொண்ணு எங்க இருப்பான்? அதான் ரகசிய மீட்டிங் சொல்லி போனாரு. நம்ம பெரிய காலில் தான் இருக்கணும். போன் சுவிச் ஆஃப். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். வந்துட்டீங்களா? நல்ல நேரம் வந்தீங்கடா. டேய், ஏதோ மீட்டிங் சொன்னாங்கடா, வந்தேன்டா. போன் உள்ள மாட்டிக்கிட்டு. டேய், மொழியும் புள்ளியும் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்கடா. என்ன சொல்ற? நீ இல்லாம எப்படி போவாங்க? ஏடா, இன்னைக்கு 8 மாசம் முடியுது. இன்னைக்கு அந்த ஸ்கேன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அடுத்த வாரம் வர முடியும் சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா போயிருவா. எனக்கு ஏதோ சுத்தி எதுவுமே சரியில்லாத மாதிரி தோணுடா. என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி நான் போக நினைச்சா என்ன கைது பண்ணுவாங்களாம். கைது பண்ணுவாங்களா? யாரே? நீ போன பாத்துக்கிட்ட. ஆமா, லீவ் செலக்ஷன் ஆயிட்டு சொன்னேன். பேர் கேன்சல் இருக்குதே. ஆமாடா, நான் கிசான் கூட வாக்குவாதம் பண்ணேன். சரி, நான் மறுபடியும் அப்ளை பண்றேன்னு சொன்னான். கண்டிப்பா லீவு கிடைச்சு எனக்கு வாக்கு கொடுத்தான். ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்படின்னா அவன் வேலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு மேல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க. எனக்கு எதுவும் பண்ண முடியலங்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? 9ஆம் மாசம் பிறந்துட்டு வழக்கா வைக்கணும். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்டா. வழக்கா பண்ணிக்கலாம் கல்யாணம். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இங்க பாரு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, தென்மொழி கூட நம்ம கிட்ட இருந்து யாராவது போவாங்கல்ல. நம்ம தங்கச்சிக்கு நாளை கழிச்சு டெலிவரி இருக்குமா? அதனால மீனாக்கா எல்லாரும் அங்க போயிட்டாங்க. வீட்டுல யாருமே இல்ல. அப்பா இல்லடா, அப்பா ரோகிணி போய் பார்க்க போறேன்னு போயிட்டாரு. அப்பா போய் தான் ஒரு ஆகுத மாப்பிள்ளை டூட்டி வந்தனால அங்க ஆம்புலன்ஸ் தேவைப்படுதுன்னு அப்பா அங்க போயிட்டாரு. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. கிஷோர் எதுவும் டபுள் கேம் ஆடுதானா? அவன் என்ன பண்ண போறான்? அவனுக்கும் எடுத்து பேசுறது இருக்க போதே. இல்லடா, மேலிடத்தையே அசைக்கக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நான் கிளம்புறேன்டா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பிள்ளைய அவ்வளவு தனியா போயிருப்பாங்கடா. லைட்டா கீழே விழுந்தா கூட எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன்டா, நீ ஏதாவது பேச சமாளிடா. நீ போ, யார் என்ன பண்றாரு பாக்கலாம். போ விக்கி, நான் கிஷோர்ட்ட பேசிட்டு வரேன். நீ கிளம்பு, யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ கிளம்பு. நான் சத்தியமா சொல்றேன்,
இதுல கிஷோர் சேர்ந்திருக்கா, நீ நம்புனா நம்பு. எப்படி உள்ள உறுதியா சொல்ற? மாப்பிள்ள ஒரு வார்த்தை விட்டாரு, கவனிச்சியா? துணை கலெக்டர் கையில் இன்னும் கையெழுத்து போடல. கையெழுத்து போடலன்னா என்ன அர்த்தம்? புருஷங்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கான், நீங்களும் கையெழுத்து போடக்கூடாது, பொண்ணு திரைக்கு லீவ் கொடுக்கணும்னு. கீழே இருந்ததுலடா மேல போயிருக்கணும். இவ கையெழுத்து போட்டது கலெக்டர் கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆமா, ஆனா கையில் கையெழுத்து போடாம தான் அனுப்பியிருக்கா. ஆனா இவன் தானே கையெழுத்து போட்டிருக்கான். அப்படின்னா ஏற்கனவே பொண்ணுத்துல லீவ் எடுத்தது கிஷோருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாத மாதிரி கபட நாடகம் ஆடுறான். கையலுக்கும் கிஷோருக்கும் சண்டை நடந்திருக்கு, நல்லா தெரியுது. கிஷோர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியா தெரியலையா? கத்தாதீங்க, தெரியுது. சொல்லி வை, பொண்ணு எரிஞ்சிருவேன்னு. எனக்கும் புரியல. அது மட்டும் இல்ல, அந்த டெல்லியில போற இருக்க கேஸுக்கும் பொண்ணு தெரிய அனுப்பியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவன் ஆல்ரெடி லீவ் அப்ளை பண்ணியிருக்கான். சின்னண்ணே, அந்த இடத்துக்கு அவன் தேவையே இல்லை. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கிஷோருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? கேட்டா மேலெடுத்து பிரசருங்க. இவனை மிஞ்சே எந்த பவர் இருக்குது? இப்போ அவன் லீவை செஷன் பண்ண முடியுமா முடியாதா? அவனுக்கு நாளையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும். அவனுக்கு நாளையில இருந்து அவன் லீவ்ல இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆபரேஷனுக்கு வர முடியாது. இல்லைன்னா கட்டாயமா இந்த ஆபரேஷனுக்கு வந்துதான் ஆகணும். போனவன் எப்படி உயிரோட வருவான் என்ன நிச்சயம் இருக்குது? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஏதாவது பண்ணு, உன் பவர் பயன்படுத்தி ஏதாவது பண்ணு. நான் எதுலையுமே கையெழுத்து போடல. இந்த ஃபைல் இதுல கூட நான் கையெழுத்து போடல. பொண்ணு தெரிய எடுங்கன்னு நான் மேடத்துல பேசினேன். ஆனா எனக்கு மிரட்டல் வருது. அதனாலதான் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா பொடுத்துறை இன்னும் வீட்டுக்கு வரல. அவ தேன்மொழியும் புள்ளியும் தனி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. தனியா போய்கிட்டு இருக்காங்களா? என்ன சொல்ற? ஆமா, தனியா தான் போயிருக்காங்க. அத்தை பயந்துட்டே இருந்தாங்க. நான் இப்பதான் ஒரு கான்ஸ்டபிள பின்னாடியே அனுப்பியிருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம் யோசிங்க. நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. என்ன மேடத்துல மிரட்டுறாங்க. மேடத்துல மிரட்டுறாங்களா? கிஷோர் எங்க இருக்கான்? ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஒருவேளை என்ன மிரட்டுற மாதிரி அவங்களையும் மிரட்டுறாங்களோ? வாய்ப்பே இல்ல. எத்த கிஷோரி எத்த. சரி, வாங்க பேசி பார்க்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் இன்னும் இதுல கையெழுத்து போடல. நான் கையெழுத்து போடாத வரைக்கும் பொண்ணுத்திர இந்த ஆபரேஷன்ல கிடையாது. இப்போதைக்கு என்னால அது மட்டும் தான் பண்ண முடியும். என்னதான் சிஐடிக்கு மாத்திட்டாங்களே, என்ன இதுல யார் சேர்த்தது? ஏன் இவன் வாழே வேண்டாமா? இப்பதான் காதலிச்சு கிளம்பணும் முடிவு பண்ணிருக்கான். இந்த மாதிரி நேரத்துல இந்த கசதிக்கு உள்ள போட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த ஆபரேஷன்ல ஜெயராஜ் கிடையவே கிடையாது. மிலிட்டரில இருந்து ரிட்டையர்ட் ஆன நம்ம லிங்கசாமி ஆஸ்பீசர் தான், அவர் தான் இதுல போட்டிருந்தாங்க. ஏன்னா இதுல அவருக்கு தான் அனுபவம் அதிகம். எதிரிய அட்டாக் பண்ணதுல அவர் ட்ரைனிங் எடுத்திருந்தாரு. இது அவரு தான் போட்டிருந்தது. அவர் கூட அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. திடீர்னு அவரை தூக்கிட்டு தான் ஜெயராஜா போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஆபீசரே டைரக்டா என்ன வந்து பார்த்து பேசினாரு, என்னையே இதுல இருந்து எடுத்தீங்கன்னு. எனக்கு அப்பதான் அதிர்ச்சி வந்தது. அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமா இதை ஏத்துக்கிட்டேன். என் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு அப்படியே நான் போய் சேரணும் ஆசைப்படுறேன். இதுல என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு அவர் சந்தோஷமா தான் இந்த இதை ஏத்துக்கிட்டாரு. பிறகு எதுக்கு அவர் தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே திட்டமிட்டு சரி மாதிரிலாம் இருக்குது. சரி, நான் இதை பாத்துக்கிட்டேன். நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அவ தனியா போனா. அத்தை வேற ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சரி, நான் பார்த்துட்டு வரேன். நான் விக்கி இருக்கான்னா எதுவும் பேசல. சத்தியமா சொல்றேன், கிஷோரில சம்பந்தப்பட்டிருக்கான். என்ன சொல்றீங்க? அவன் தேன்மொழியை பழி வாங்கிறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சச்சா, அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. கையில் நான் சொல்றதை நம்பு. நான் சும்மா எரிய சொல்ல மாட்டேன். அவனுடைய முதல் எதிரியே தேன்மொழி தான். எதை வச்சு சொல்றீங்க? அவனுக்கு தேன்மொழி விட்டு கொடுத்துட்டான்னா ஒரு கோபமும் ஆத்திரமும் இருந்துகிட்டே இருக்குது. தனக்கு கிடைக்காத இவன் எவனுக்கு கிடைக்க கூடாதுங்கிற எண்ணமும் வந்துட்டு அவனுக்குள்ள. என்ன சொல்றீங்க? இது ஒரு பொறாமதான். நம்மளால பாத்துக்க முடியாத ஒரு பொருள் இன்னொருத்தவங்க கைக்கு போனோம்னு அது அழகா தெரியும். அந்த கேஸ் தான் இப்ப கிஷோரு. நம்ம வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச ஒரு பொருளை இன்னொருத்தன் கையில பாக்குறதுக்கு அழகா இருக்குதுங்கிற ஆத்திரம். நம்ம கிட்ட இருக்கும்போது அழகா இல்லாத ஒரு பொருளை இன்னொருத்தன் கையில போனோம்னு அழகா தெரிஞ்ச உடனே நமக்குள்ள வர ஒரு பொறாம. அவ புள்ள குட்டியோட இருக்கிறது, புருஷனோட சந்தோஷமா வாழ்றது இவனுக்கு ஆத்திரத்தை கொடுக்குது. அதனால என்ன பண்றோம் யாது பண்றோம்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நான் கெட்டவன்னு சொல்லல. அவன் மத்த எல்லாருக்கும் நல்லவன் தான், தேன்மொழி தவிர. அப்படியே பொண்ணு திரைக்கு இப்படி பண்ணணும்? ஆமா, தேன்மொழி பொடுத்துற படத்துல இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப பொடுத்துற இல்ல, தேன்மொழி நல்லா இருக்க கூடாது. அவ்வளவுதான் அவன் எண்ணமா இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், அதை பண்ணு. கண்டிப்பா பண்றேன். இங்க பாரு கையிலே, நான் சொல்றதை மட்டும் கச்சிதமா முடி. இன்னொரு விஷயம், தேன்மொழிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, நான் கிஷோரை சும்மா விடுவேன் மட்டும் கனவுன்னு நினைக்காத. நான் எந்த அளவுக்கு இறங்கி எடுப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவ சந்தோஷத்துக்கு இடைஞ்சல இவன் ஏதாவது பண்ணுனா அவ மேல ஒரு நகைக்கிற அளவு காயம் வந்தாலும் சரி, கொன்னு எறிஞ்சிருவேன்னு சொல்லி வை. அவ லைஃப சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவ யார் வாழ்க்கையிலும் குறுக்க வரல. உண்மைதான்.
அவளை வச்சு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா இருக்க ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட சீண்டிட்டு இருந்தானோ இவன் தானே வேணாம் தூக்கி எறிஞ்சான். பரவாயில்ல, இங்க பாரு, நீ ஒரு நல்ல மனைவியா இல்ல ஒரு நல்ல பொண்ணா நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் சொல்றதை மட்டும் செய்ய. சரி. அப்படின்னாதான் கிஷோர் உனக்கு முழுசா புருஷன் வந்து சேவான். அவ்வளவு வயிற்றுக்க புள்ளியும் உயிரோட இருக்க கூடாது. ஆட்டோல ஏத்திட்டல? ஏத்திட்டேன் மேடம். இங்க பாரு, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு மழை வரும், அங்க நேச்சுரலா ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி போட்டு உனக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துடும். ஸ்பாட்லயே அவுட் ஆகணும். எந்த மூச்சு பேச்சு இருக்க கூடாது. அதெல்லாம் கச்சிதமா பண்ணிடுவேன் மேடம். இங்க பாரு, அந்த மலையில இருந்து உருட்டி விட்டனா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 4 நாள் ஆகணும். புரியுதா? அவ அதுக்குள்ள போய் சேர்ந்துருவா. அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆனா கூட ஒரு சின்ன குழந்தை இருக்குதே. அது இருந்தா என்ன போனா என்ன? எனக்கு தேன்மொழி சாகணும். அதுல அவன் வயிற்று இருக்க புள்ள பொண்ணு வம்சமே வரக்கூடாது. அவனும் செத்துட்டானா வேற எவனையும் அவன் ஏறத்தை பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவனுக்கு வாரிசே வராது. அவன் செத்துட்டா இன்னொருத்திய கல்யாணம் கூட பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு கண்டிப்பா வாரிசு வராது. அப்புறம் எப்படி அவனுக்குள்ள போய் நான் சேரணுமோ சேர்ந்துருவேன். என் லைஃப் நான் சேஃப்டி பண்ணிக்கிடுவேன். அவன் சோர்வா இருக்கும் போது நான் அதில் பேசினா ஆட்டோமேட்டிக்கா மயங்கிடுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து அப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். இங்க பாரு, உனக்கு தேவைக்கு அதிகமாவே கொடுத்துருக்கேன். வேலையை கச்சிதமா முடிக்கணும். இல்லன்னு வச்சுக்க என் பவர் எல்லாம் பார்த்திருப்பிய. பார்த்தேன் மேடம். பெரிய பெரிய அரசியல் புள்ளியில உங்க கையில தான். அந்த குடும்பத்துல எனக்கு பிடிக்காது ஜெயராஜி. அவனையும் அதுல கோத்து விட்டுட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தை அழிச்சு தரமட்டமாக்கல நாதிராவே இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல அவ செத்துட்டாங்கிற செய்தி என் காதுக்கு வரணும். மேடம், நான் கிளம்புறேன். இப்போ ஆட்டோ எடுத்தா அந்த மலைக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த பொண்ணு சார் வரமாட்டார்ல? வரமாட்டான். வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்க லாக் பண்ணணுமோ அங்க லாக் பண்ணிட்டேன். அப்படியே இன்னத்துக்கு கிளம்பி வந்தாலும் அவன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது. நீ தைரியமா உன் வேலையை பார்க்கலாம். போ, சீக்கிரம் வேலையை பாரு. கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா இவன் நிலைமை என்ன அவனுக்கு தெரியும்ல. சொன்ன வேலையை முடிக்கலன்னு வச்சுக்க. இல்லம்மா, இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல செய்தி வரும். தேன்மொழியும் அவன் வயிற்றுக்கு புள்ளையும் செத்துட்டாங்க தாண்டா எனக்கு உலகத்திலே இன்பமான செய்தி. அந்த செய்தியை மட்டும் நீ எனக்கு கொண்டுட்டு வா. பொணத்தாலே உன்னை நான் அபிஷேகம் பண்றேன். போ. யா எதிரி, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த மண்ணை விட்டு போக போறா. போயிருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்ணை விட்டு போயிருவா. ஆமா ஆமா ஆமா, தென்மொழி உள்ளதான இருக்கா? நீ எங்கயா போன? அது முக்கியமான மீட்டிங்மா. அவ இன்னும் கிளம்பலமா? டேய், அவ கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுடா. 1 மணி நேரமா? ஐயோ, டயர் போயிட்ட. எதுல எங்க போனமா? நீ பதறாதயா. உன்னை தேடி நீ எங்க வரைக்கும் அந்த பாதை தான் போயிட்டு இருந்தா பாத்துக்க. நான் கையில அனுப்புனேனே. பாக்குறேன். புள்ளிய கூட்டிட்டு போயிருக்காளோ? ஆமா, தாயும் புள்ளையும் தான் போனவ. புள்ள கூட சொல்லிட்டா போனா, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம் பாட்டின்னு. அப்பா இப்ப வந்துருவாங்கன்னு சொன்னா. புள்ளையும் தாண்டா கூட்டிட்டு போறா. புள்ளிய கூட்டிட்டு போறாளோ? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பதறாம போயா. ஒண்ணு இல்ல, பதறாம போ. சரிம்மா சரிம்மா, நான் வரேன். ஐயோ, புள்ள ரொம்ப பதறிட்டு போறானே. அம்மா, தேவடி கிளம்பிட்டோ? அப்பமே கிளம்பிட்டா. இப்பதான் பொடுத்துல வந்து தேடிட்டு போறான். சரிம்மா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். சரியா, சீக்கிரம் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன. சரிம்மா, புள்ளிய கூட்டிட்டு போயிருக்காளோ? ஏன் திரும்ப இதை கேட்கானுங்க? ஆமாடா, ஏன் இல்ல கேட்டேன். சரிம்மா, நான் போய் பாக்குறேன். என்னாச்சு? எனக்கெல்லாம் ஏன் பதறதானுங்க? இப்ப எதுக்கு நீ என்கிட்ட பேசவே போய்கிட்டு இருக்க? என்ன பொண்ணு, என்கிட்ட பேச மாட்டேங்க? வேண்டாம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். உங்க பார்வையில முத வாழ்க்கை தொலைச்ச நாங்க மோசமானவங்க தானே. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். அறிவு இல்லாம பேசாத. நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. அதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஒழுங்கா முத வாழ்க்கைய வாழ தெரியல. நீ எல்லாம் ரெண்டாவது எப்படி உருப்பட போறேங்கிற மாதிரி தானே எல்லாரும் பேசுறீங்க. முத நாங்க தேர்ந்தெடுத்தது தப்புதான். ஆனா நாங்க எப்பவும் தப்பான முடிவு தான் எடுப்போனே. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்ப
அப்படி யாரும் என் மேல இறக்கப்பட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டாம். இப்பெல்லாம் பேசாத. நான் ஒண்ணு அந்த இடத்துல பேசலன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் அப்படி பாக்குறவன் கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ செஞ்ச தப்ப நான் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். காதலிக்கும் போதே இவ்வளவு சொல்லி காட்டிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி சொல்லி காட்டியிருந்தா? கேள்வி, நான் உங்ககிட்ட ஓப்பன சொன்னேன்டி. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நடிச்சிட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் சொல்லி காட்டுறான் நான் கிடையாது. நான் இதையும் ஒளிச்சு மறைச்சு பேசலையே, டைரக்டா உனக்கு தானே பேசுனேன். என்ன இருந்தாலும் நான் வாழ்க்கையை தொலைச்சவா தானே. நீங்களதான் வந்து பேசுனீங்க, நானும் ஆசை வளர்த்துட்டேன். அதான் இனி சொல்லி காட்டுவீங்க. வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நீ அறிவோட பேசுறேன், நான் அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை விரும்புறேன், நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன்டி. நீ இப்ப பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன்டி. நீ தான் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்ட. இப்ப ஒதுங்கி போனா நான் ரெண்டாவது தானே, போங்க. இப்பெல்லாம் பேசாத. நான் ரெண்டாவது. போங்க. ஆமா, கொழுப்படுத்துதா 17 வயசுல ஓடி போனேன். தெரிஞ்சுதானே விரும்புனீங்க? பரவாயில்ல சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. சொல்லி காட்டல. 17 வயசு காதல் வர வயசாரு சொல்லதான் செஞ்சேன், வேற ஒண்ணும் சொல்லலையே. உன்னை பத்தி யாரும் இந்த பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றதா? அதான் என்கிட்ட என்ன குத்தி காட்டுறீங்களோ? 17 வயசுல லவ் ஒரு தப்பு தான், உண்மையிலே தப்பு தான். ஏன்னா அந்த வயசுல நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. மனசும் புத்தியும் ஒரு நிலையில இருக்காது. அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பா தான் இருக்கும். அதனால சொன்னேன். ஆனா இப்படி தெளிவா இருக்க, இப்படி முட்டல் மாதிரி முடிவு எடுத்த. இப்ப முதல்ல ஞானமா முடிவு எடுடி. இப்ப என்கிட்ட என்ன குறை கண்ட? இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாவது, பழசு. ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட வாழ்க்கை தொலைச்சவ. இதுல தானே பாக்குறீங்க நீ? அப்படி ஒரு எண்ணம் உன் மேல எனக்கு இருந்ததுன்னா உன் மேல காதல் வந்திருக்காது, ஆசைதான் வந்திருக்கும். அதுக்கு உன்கிட்ட பலமா பேசிட்டு காரியத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். இப்படி உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். இது தப்புன்னு சொல்லி காட்ட முடியும். இப்ப நான் உன மனசால நேசிக்கிறேன். நான் பழசு இது கம்பல் பண்ணல. அவன் உன் வாழ்க்கையில வரவும் முடியாது. என் மனைவியா, என் காதலியா நான் உன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒன்னு நீ எப்படி பாதுகாக்குங்கிறது எனக்கு தெரியும். உன்னை பொத்தி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயும் நீ அவமானப்பட்டுறக்கூடாது. என் மனைவியா கௌரவமா என் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட முடியும். அதுக்குதான் நான் பொத்தி சொன்னேன். நீ ஏதாவது முடிவு எடுக்காத என்ன கேட்டு எடுன்னு. உனக்கு அதுக்குள்ள கோவம் வருது. அதான் நம்ம கிட்ட விழுந்துட்டான். இனி உன்னால வாழ முடியாது முடிவு பண்ணிட்டு அப்படிதானே. போ, இவ்வளவு தூரம் என்ன பழி வாங்க நினைக்க பழி வாங்க போ. ஆனா எனக்கு நீ உன்னை தவிர வேற எவன் பண்ணி காதல் வராது. உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அத்தை என் வாழ்க்கையில அசக்கு இருக்கானே. தேவையில்லாம பேசாத. பேசுனது நீங்க தான். ஆமா, ஒரு வாட்டி காதலிச்சே ஏமாந்துட்டேன். என்னைக்கு அவன் என்ன ஏமாத்துறான்னு தெரிஞ்சது அன்னைக்கு அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் வச்சிருந்தது உண்மையான காதலி. அவன் என்ன பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கான். எப்போ அவன் உண்மையா நேசிக்கிறேன்னு தெரிஞ்சது அந்நேரம் அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா அதையே சொல்லி காட்டுனா? சொல்லி காட்டலடி. 17 வயசுல நீ அவனை நம்பி போனது தப்புன்னு தானே சொன்னேன். உன தாய் மாமன் வளர்த்தான், அவனை தூக்கி எரிஞ்சிட்டு போனேன். அப்பாவை அடிச்சு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனேன். அதுதான் சொன்னேன். சரி, என் வாழ்க்கை முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஒரு திருப்பு தப்பான முடிவு எடுத்தேன். அதோட என் வாழ்க்கை நாசமா போகட்டும். இனி என் வாழ்க்கையில யாரும் வேண்டாம். தயவு செய்து என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க, அதான் உங்க பொண்ணு தரேன்னு சொன்னாரே, தரதல அது இனி என்னென்ன பாடுபடுத்த போதானே. என்னால யாருக்கு எந்த பாடு வேண்டாம். என்னால இனி யாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் உங்க குடும்பத்து பிள்ளை இல்லைன்னு என்ன தலை முடிக்கிறேங்க. நான் எங்கேயாவது போய் தொலைறேன். இவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன அர்த்தத்தை சொன்னா இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டா. நான் இவளுக்கு எப்படி புரிய வைக்க? சப்போ. ஏய் சப்போ. சாரி நான் பேசுறது தப்புதான். நான் இனிமே பேச மாட்டேன். சாரி இனி சத்தியமே பேச மாட்டேன். இவ இல்லாம இனிமேல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பழி வாங்குறானே. ஏய், நீ பொண்ணுத்தான் நிலை திட்டினா எனக்கு எப்படி தாங்க முடியும்? அவன் கரெக்டா தானே இருக்கான். சாரிடி. அண்ணா, ஒரு மாலை கொடுங்கண்ணே. நானும் கோயில் கரெக்டா? நான் கூட்டு போட்டா? நான் கூட்டு போறேன். தேவையில்லை. இனிமேல் நான் பேச மாட்டேன். என்ன சத்தியமா இனிமேல் பேச மாட்டேன். சிரிச்சுற. ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணும் நேராயிட்டு சொல்ல. கோபப்பட மாட்டேன்ல. இனிமேல் பேச மாட்டேன். சாரி, இனிமேல் சத்தியமா இதை பத்தி பேச மாட்டேன். நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ண்ணே. பாரு, நான் எப்படி ஒன்று பார்த்துக்கிறதுன்னு. நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன். சாரிண்ணே. சரின்னு சொல்ல. யாராவது சரின்னு சொல்ல. அதான் சாரி கேட்கமுல. அந்த கிளே சாரிடி. பாரு. ஏய் சர்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏதோ ஃபாரின்ல போறேன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஜெனி சொல்லிட்டு இருந்தா. ஆமா, போகணும். அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போயிடுவேன். வாவ், சூப்பர் டி. ஏய், நம்ம கூட படிச்சான அரவிந்த், அவனும் அங்கதான் இருக்கானா?
வாங்கிட்டு போயிருக்கலாம்ல, கிடைக்கல. சரி, எனக்கு ஒரு ஏஜென்ட் தெரியும், நம்ம அவங்களாச்சும் போயிடலாம். சரியா? ஏய், ஆல்ரெடி அங்க இருக்கானே, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஹெல்ப் ஏதாவது கேட்க வேண்டியதானே. இல்ல, அவன் கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்ல. அதுக்கு என்ன, உன் வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்புறேன், நீ அவன்கிட்ட பேசி வரதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு. சரி. அப்புறம் அன்னைக்கிலே எங்க வீட்டுல எனக்கு அலைன்ஸ் பார்த்திருக்காங்க, முடிஞ்ச மாதிரி தான். நீ நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். சரியா? கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். பிசினஸ் தான், அவர் இங்க தான் இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. முதல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. சந்தோஷம். நீ நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வரணும். சரியா? நானா? நான் எதுக்கு? ஏன் அப்படி சொல்ற? நானே வாழ்க்கையை தொலைச்சவா. ஏய், என்னடி இப்படி பேசுற? நிஜமா தான் சொல்றேன், நானே வாழ்க்கையை தொலைச்சவா. நான் எதுக்காங்க? வாழ்க்கையை தொலைச்சவங்க தப்பானவங்களா இருப்பாங்கன்னு இந்த உலகத்துல எல்லாம் அப்படிதான் ஒரு கண்ணட்டத்துல பாப்பாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி பேசுற பாரு, நான் தான் சொன்னேன். இது என்னடி, வாழ்க்கை தொலைச்சவங்க தப்பானவங்கன்னு இப்படி ஒன்று யாரு சொன்னா? சரி, அதை விட எனக்கு இப்ப எங்கேயுமே வரதுக்கு மனசு இல்லை. நிஜமா எல்லாருமே அதே கண்ணடத்தை தான் பார்க்க போறாங்க. வாழ்க்கையை தப்பா சூஸ் பண்ணிட்டேன்ல, தப்பானவள தானே இருக்க முடியும். எப்படி பேசிட்டு இருக்க பாரு. ஏய், நீ ரொம்ப நல்லவடி. படிக்கும் போது எத்தனையோ பேர் உங்ககிட்ட லவ் சொன்னாங்க, நீ யார் காதலையுமே ஏத்துக்கல. சரி, உன் போதான காலம், நீ அங்க போய் ஏமாந்துட்ட. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? சில பேருக்கு புரியும், சில பேர் அப்படியே நினைக்கிறாங்க. தேவையில்லாத வயசுல காதலை வளர்த்துக்கிட்டு தப்பானவனை சூஸ் பண்ணிட்டு போயிருக்க. அந்த வயசுல உனக்கு காதல் தேவையான்னு தானே நினைப்பாங்க. ஏதோ நான் காதலுக்காகவே அலைஞ்ச மாதிரி, கல்யாணத்துக்காகவே அலைஞ்ச மாதிரி தானே நினைக்கிறாங்க. ஏய், என்னடி இப்பெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இல்ல, இங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நீ என் நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். சரியா? அப்புறம் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ண பத்தி யோசிக்கவே இல்லையா? வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கையில நீ கல்யாணமும் வேண்டாம், காதலும் வேண்டாம். என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். படிச்சிருக்கேன், வேலை இருக்குது, கையில பணம் போதும். இனி எந்த வாழ்க்கை துணை எனக்கு வேண்டாம். என்னடி இவ்வளவு வித்தியா பேசுற? எவ்வளவு புத்திசாலி, படிப்பாளி, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். உன் வாழ்க்கை இப்படி போகணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி. நம்ம கிளாஸ்லயே கூமுட்டாவத்தி இருந்தாலே, அவளுக்கு எவ்வளவு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு தெரியுமா? நம்ம ஊர் பெரிய பிசினஸ்மேன், அதான் ஜுவல்லரி ஷாப்பு, அவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கிளாஸ்லயே கூமுட்டா அவ தான். ஆனா அவ லைஃப் இன்னைக்கு ஜொக ஜகன் இருக்குது. அந்த ஜுவல்லரிக்கு கூட அவ பேர் மாத்திருக்காரு ஒரு புருஷன். அவளை அப்படித்தான் பாத்துக்கிட்டாராம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? குழந்தை மாதிரி அவளை பாத்துக்கிட்டாரு. இப்போ ரீசெண்டா ஒரு துணி கடை கூட ஓபன் பண்ணிருக்காங்க, அதுக்கு கூட அவ பேரு தான். ஆமா, நம்ம கிளாஸ்ல அவ கூமுட்டுன்னு ஒதுக்கி வச்சோம். ஆனா அவ இன்னைக்கு நம்ம ஊர்லயே அவ பேர் தான் கொடி கட்டி பறக்குது. எங்க பார்த்தாலும் அவ பேர்ல ஜுவல்லரி ஷாப்பு, அவ பேர்ல துணி கடை, இப்படி ஏகப்பட்டது. ஆனா கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் நீதான் ஜக ஜகன்னு வருவன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குதே. எல்லாம் வீதி. சரிடி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. சரி. சரி, அச்சனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். என்ன நினைக்கல, பார்த்த உடனே பரவசாடைவனு பார்த்தேன். பைய பார்த்து கத்துற மாதிரி கத்துக்கிட்டு இருக்கா. இல்ல எதிர்பாராம வந்துட்டு நினைச்சியா? இல்ல எதிர்பார்க்காத நேரம் வந்து நிக்கிறான்னு நினைச்சிட்டியா? நான் ஒண்ணு தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீதான் என்ன பாக்குறதே இல்ல. அது எப்படி அன்னைக்கு இவ்வளவு லேசில நம்ம பந்தம் முடிஞ்சிடும் நினைச்ச? முடிஞ்ச பந்தமா நம்ம பந்தம். உங்க பாட்டி சொன்ன மாதிரி உடலாலும் உள்ளத்தாலும் இணைந்த பந்தம். அவ்வளவு லேசில எப்படி எப்படி அன்னைக்கு உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியுது? உள்ளத்துக்கு தேடட்டாலும் உடலுக்கு தேடிதானே ஆக வேண்டியிருக்கு. ஆனா ஒன்னு நினைக்கல, ஒன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்தலே பெஸ்ட் பீஸ் நீ ஒருத்திதான். உனக்கு ஈடு எவ்வளவுமே கிடையாது. செஞ்சு வச்ச சிலை, தங்க விக்கிற மாட்டும் கலரு, உன் இடத்த வேற எவளாலையும் நிரப்பவே முடியாது. உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி, உன் இடத்த வேற எவ்வளவு நிரப்பவே முடியல. எவ வந்தாலும் திருப்தியே இல்லை. நீ ஒருத்தி தான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்த. என்னமோ தெரியல, உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும் போல தோணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அன்னைக்கிலே இப்படி இருக்க, புருஷன் ஞாபகமே இல்லையா? அது எப்படி புருஷன் ஞாபகம் இருக்க? சரி, எனக்கு உன்னை தேடின மாதிரி உனக்கு என்ன தேடல? கட்டில் சுகம் கேட்டிருக்குமே. ஏய், நான் அடிக்காதடி. எனக்கு தேடின மாதிரி உனக்கு தேடாமே வந்திருக்கும். சரி சரி, வா வா,
உனக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம், ரெண்டு சரசம் மாட்டுக்கலாம். வா 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 வா. எனக்கு ஒண்ணு மாதிரி ஒத்தி கிடைக்கவே இல்லடி. உனக்கும் வாயேன். செருப்பு பிஞ்சு ஓய்யடிங்க இதை போயிரு. இந்த பொம்மாத்து மாய்மாலெல்லாம் வேண்டாம். அப்படி ஒன்றும் நீ யோக்கியமானவெல்லாம் கிடையாது. 17 வயசுல தேடி வந்தவ தானே. அதுமோ தெரியாது குட்டி பாப்பா. சொன்ன நம்பிடுவாங்க பாரு. தேவைக்கு தானே 17 வயசுல வந்த. 17 வயசே தேவைப்படுச்சு, இந்த வயசுல தேவைப்படாமல இருக்கும். எதுக்கு இந்த மாய்மாலாம் பொம்மாத்தெல்லாம்? நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். எனக்கும் தேவை இருக்கு, உனக்கும் தேவை இருக்கும். வா ஷேர் பண்ணிக்கலாம். இது என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம். நான் கெட்டின தலைன்னு உன்கிட்ட தானே இருக்குது. அது போனானு சொட்டப்படி என் பொண்டாட்டி. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ ஏன் வந்துட்டா நல்லது. நான் இழுத்துட்டு போனேன்னு வச்சுக்க, அவனும் கேள்வி கேட்க முடியாது. என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன், உனக்கு என்னடான்னு கேட்பேன். வா வா வா. ஆனா வாடி, எனக்கு இன்னைக்கு தேவைப்படுது. வா வா வா. இவங்க இவனாகி வராம இருக்க மாட்டாங்களே. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லா அவ்வளோ ஆசைப்பட்டுச்சு. இப்பெல்லாம் வராம இருக்க மாட்டாங்களே. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணாம கூட இருக்க மாட்டாங்களே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்கே போயிடுவோமா? வீட்டுக்கு போவா, ஹாஸ்பிட்டலுக்கு போவா? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போயிருப்பாங்களோ? இல்லை, இந்த மனுஷன் இல்லாம நான் குழந்தை பார்க்க மாட்டேன். அந்த மனுஷன் தான் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. வேண்டாம் வேண்டாம், இனி இப்படி தனியாவே அனுப்ப மாட்டாங்களே. சரிம்மா. வேண்டாம்மா, கீழே விழுந்துருவேன். அப்பா இல்லாம கீழே வந்துட்டுன்னு அப்பா என்னை ஏசுவாங்க. அப்பா பாவம் இன்னும் வரல. தெரியலம்மா, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அண்ணே கொஞ்சம் மெதுவா போங்கண்ணே. மனசு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவங்க தேடுத. இந்த வீட்டுக்கு போயிடலாமா? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. பாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவோமா? சரி. நீங்க அப்பன்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த ஆதிராவுக்கு ஒரு எண்டு போட்டு வச்சிருந்தோம். இப்ப அவ வீட்டுக்குள்ள வரதுக்கு நீங்களே ஒரு கோடு போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லமோ. அவ இப்ப என்ன ஆட்டி படைக்கிறாப்பா? என்ன செத்து அத படுத்துதா? ஏன் மூலமா வீட்டுக்குள்ள வரதுக்கு எல்லா பிளானும் போட்டுக்கிட்டு இருக்கா? ஏன்பா ஏன்பா உங்களால அம்மா வாழ்க்கை போச்சுது, இப்ப என் வாழ்க்கையும் போணுமா? அந்த வீட்டுல என் மாமா மாதிரி என்ன புள்ள மாதிரி பாக்காங்க. யாருப்பா இந்த காட்டுல படிக்க வைப்பா? விக்கி மாமா புண்ணிர மாமா கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. தம்பி பொண்டாட்டிக்கு கடன் வாங்கி படிக்கணும் கணக்கா? ஆனா என்ன படிக்க வைக்காங்கப்பா. போய் படினு, நீ ஆசைப்பட்ட படிப்பை படி, டீச்சர் ஆவனு. ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களப்பா? அவ இப்ப என்ன தினமும் சித்திராத படுத்துறாப்பா. நான் உனக்கு அக்கா அக்கா அக்கான்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் பண்ண முடியல. வாசல் வரைக்கும் வந்திருக்கா. இனி வீட்டுக்குள்ள நுழையதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி மட்டும் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதான். அப்ப இவ்வளவு நாள் உனக்கு அவனுக்கு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சான்னு கேட்பாங்க. சத்தியமா சொல்றேன், அவ இனி என்னென்ன பிளான போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா அதுல பலியாடு நாதான். அவ என்னதான் இப்ப பகடக்காய பயன்படுத்திட்டு இருக்கா. என்ன வச்சு உள்ள வரதுக்கு எல்லாம் பண்ணிட்டா. நீங்க உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல. இப்ப அந்த வாழ்க்கையே நாசம் பண்ண வந்திருக்கீங்களேப்பா. இல்ல இல்ல அப்பா, அவளுக்கு ஒரு துடுப்பு கிடைச்சிருக்குப்பா. உள்ள வரதுக்கு அவளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குது. அவ என்ன பிளான் போடுறா, என்ன பண்றா, ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. எதுக்காக என்ன தினமும் பார்க்க வரா? எதுக்காக என்ன வழி மறிக்கிறா? அவ என்ன பிளான போட்டுலாம் பண்ணியிருக்கா? எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக மொத்தம் நான் பலியாடு ஆயிட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன பாதாளத்தில் தள்ளதுக்கு என்ன சோடிச்சு வச்சிருக்காளோ தெரியல. ஆனா எனக்கு பெரிய குழியா தோண்டிருக்கா, அது மட்டும் எனக்கு தெரியும். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன்ப்பா. ஒரு கூட்டு குடும்பத்துல அழகா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன்ப்பா. நிம்மதியா தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், பாதுகாப்பா இருந்தேன். மாமா பாட்டி தாத்தா அக்கா அத்தனை எல்லா உறவும் கிடைச்சதுப்பா. அனாதையா வாழ்ந்தவளுக்கு
இப்ப எனக்கு அந்த ஆதிரா பெரிய குழியா தோண்டி வச்சிருக்கப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. எல்லா கூட்டோட என்ன வச்சு பிடிக்கி வெளியில தள்ளிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த கூண்டுக்குள்ள இருந்து என்ன வெளியில தள்ளிட்டா அது மட்டும் எனக்கு தெரியும். இல்ல இல்ல, நீ அந்த கூட்ட விட்டு வெளியே வர மாட்ட. அப்பா சொல்றல. எப்படிப்பா? அவ இன்னத்துக்கு சோடிச்சிருப்பாப்பா. அவ இன்னமும் சோடிக்காம இருக்கா? என்ன 5 நிமிஷம் தினமும் நிப்பாட்டி வச்சிருந்தா எதுக்கு பண்றா, ஏன் பண்றா? நான் இனி எங்க வீட்டுல போய் சொல்லவும் முடியாது. ஏன் இவ்வளவு நாள் மறைச்சுன்னு கேட்பாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பலி அடாக்கிட்டாப்பா. அப்பா சொல்றல, உனக்கு எதுவும் ஆகாது. ஆக விட மாட்டேன். உன்னை வாழ வைப்பதை தவிர அந்த குருவி கூட்டுல இருந்து உன்னை வெளியில கொண்டு வர மாட்டேன். அவளை கொல்லு போட்டாலும் போடுவதை தவிர உன் வாழ்க்கையில கெடுக்க மாட்டேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அப்பா அப்பா தான் சொல்றேன், நீ போ. உன் வாழ்க்கையில அவ என்னைக்குமே குறுக்க வர முடியாது. என்ன பண்ணணும்னு தெரியும். நீ தைரியமா போ. சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கையை காப்பாத்திட்டு தான் இந்த அப்பா உசுறு போ. போ, அப்பா நம்பிக்கையோட போமா. போ, உங்களை நம்பிதான்ப்பா போறேன். போமா தங்கம், போ. உன் குணத்துக்கு நீ நல்லா இருப்ப. அந்த கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்வ. அப்பா சொல்றேன்ல, போ. சரிங்கப்பா. ஏய் யாரியா, பாம்புக்கு பிறந்தவளே, இன்னைக்கு உனக்கு நான் பால் ஊத்தல, நான் கஜேந்திரனே இல்ல. என் புள்ள வாழணும். எவ்வளவு அழகா நீ வாழணும். அந்த அழகான கூட்டு குடும்பத்துல என் புள்ள சந்தோஷமா வாழணும். அந்த புள்ள பிறக்கும் போது வளரும் போது நான் அந்த புள்ளைக்கு எதுவுமே செய்யல. அந்த புள்ள அனாதையா வாழ்ந்துச்சு. இல்ல, என் புள்ளைக்கு எல்லா உறவும் கிடைக்கணும். அதுக்கு நீ உசுராடி இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு சோழி நான் முடிக்க. வெயிட் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொன்னாங்களே, எந்த ட்ரெயின்லையும் காணோம். இதுல தானே ட்ரெயின் வரதா சொன்னாங்க அத்தை. யாருமே வர காணோம். அத்தை வேற இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக அத்தை வெயிட் பண்ண சொல்ல மாட்டாங்களே. பேசாம கோர்ட்டில் போய் வெயிட் பண்ணலாமா, இங்கேயே வெயிட் பண்ணவா? பொம்பளை நின்றுட்டு இருக்கா, இடிச்சிட்டு இருக்கீங்க. தலையிலுங்க, உடல கொலை இருக்குது. தலையிலே. சாரி சாரி, நான் இந்த ட்ரெயினை பார்க்க வந்தேன். சாரி சாரி சாரி. ஆளு மண்டையை பாரு. பொம்பளை நிக்கிற எண்ணம் கூட இல்லாம இடிச்சிட்டு நிக்கிறான். என் புருஷா போலீஸ் தூக்கி உள்ள வச்சு நாடம் கட்டிடுவாரு. கிளைண்ட் முகரை பாரு, முகரைய. இரு, நீ எங்க இருந்தாலும் என் புருஷன் கிட்ட நான் தூக்கிடுவாரு. இரு, வந்துட்டான். தோணிக்கு நீ இடிச்சுக்கிட்ட. தெரியாம இடிச்சவனுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது. இரு, இன்னைக்கு என் புருஷன் கிட்ட சொல்றேன். அத்தை வேணா வராம இருக்க மாட்டாங்களே. போன் அடிச்சு பாப்போம். இல்ல பாப்பா, நம்ம அப்பா வந்து கார்ல வரலாம். சரியா? ஆட்ட வேண்டாம், நம்ம கார்லயே வரலாம். அண்ணே, வண்டி வீட்டுக்கே திருப்புங்க அண்ணே.